அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது, நம்ம வீட்டு தோட்டமாக இருந்தாலும் சரி, புறக்கடை தோட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது வயல்களாக இருந்தாலும் எதுக்கு வேணாலும் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கரைசல். அதை நம்ம எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த கரைசல் பெயர் மீன் அமிலம். இந்த மீன் அமிலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய கடைகளில் கிடைக்கக்கூடிய விலை குறைவான மீன் அல்லது மீனோட கழிவு, இதில் எது கிடைச்சாலும் அதை எடுத்துகிட்டு வந்து அதுவும் அது கூட சமமான அளவு நாட்டு சர்க்கரை அல்லது சமமான அளவு கரும்பு சாறு இதை கலந்து டைட்டாக மூடி ஒரு நிழலான இடத்துல வச்சா 18 அல்லது 22 நாளுக்கு அப்புறம் கிடைக்கிற ஒரு திரவத்துக்கு பேர் தான் மீன் அமிலம். நிறைய பேர் செஞ்சிட்ருக்கீங்க. இருந்தாலும் நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம், இதை தான் நான் சொல்லணுங்கிறதுக்கு தான் இந்த பதிவை கொடுக்குறேங்க. இந்த மீன் அமிலம் தயாரிக்கிறப்ப ஒன்று மீனை வாங்கிட்டு வரீங்கன்னா கைமா போட்டு நல்லா கொத்தி வாங்கிட்டு வந்துடணும். அது நமக்கு நிறைய நன்மை செய்யும். அல்லது மீன் கழுவி வாங்கிட்டு வந்தாலும் கெட்டு போகாத தெளிவான மீன் எடுத்து வரணும். காலையில் ஒரு 6 மணிக்கு சொல்லி வைக்கிறீங்கன்னா 8 மணி அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே சேகரமாகறதை எடுத்துகிட்டு உடனடியாக வந்து நாட்டு சர்க்கரையோட கலந்துடணும். நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா, காலையில் வாங்கிட்டு வந்து மதியம் வரையில் வச்சுருந்து அதுக்கப்புறம் கலக்கிறோம், கெட்டு போயிடும். அந்த தப்பை பண்ணக்கூடாது. ரெண்டாவது, எனக்கு நாட்டு சர்க்கரை கிடைக்கல அப்படின்னா என்ன செய்யலாம்? கரும்பு சாறு சமமான அளவில் கிடக்கலாம். நாட்டு சர்க்கரை கலந்து வச்சுருந்து 20வது நாளில் முழுமையாக கரையலைன்னா என்ன செய்யலாம்? அப்பையும் 5லேருந்து 10 லிட்டரு கரும்பு சாறு கலந்து வைக்கலாம். ஒரு 10 நாளில் கரைஞ்சிரும். கரும்பு சாறு கிடைக்கல, வேறு என்ன செய்யலாம்? சாண பாசி கரைசல்னு விற்கும். அந்த சாண பாசி கரைசல் கிடைக்கிற இடத்த நீங்கள் கேட்டிங்கன்னா நம்பர் தரேங்க. ஃப்ரீயாக கூட கொடுப்பாங்க. கோயம்புத்தூரில் இருக்குது, வாங்குங்க. 1 லிட்டர் வாங்கி 200 லிட்டரில் போட்டு வைங்க. 200 லிட்டர் திரவம் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேருந்து 1 லிட்டரோ 2 லிட்டரோ எடுத்து இதில் கலந்துக்கிட்டிங்கன்னா சுத்தமாக கரைஞ்சிரும். ஒருவேளை நீங்கள் இதெல்லாம் எதுவும் செய்யலை, ஆனால் எனக்கு கரையில் நான் எப்படி பயன்படுத்துறது? ஒரு கரண்டியில், பெரிய கரண்டியில் எடுங்க. ஒரு 5 லிட்டர் தண்ணியில் அதை போட்டு நல்லா கரைங்க. வடிகட்டுங்க. கசடுகளை நிலத்தில் போட்டுருங்க. அந்த எலும்பு இதெல்லாம் இருக்கும்ல, நிலத்தில் போட்டுருங்க. கரைஞ்ச கறவை இந்த 1 கிலோ எடுத்தோம்னா இந்த திரவத்தை 100 லிட்டர் தண்ணியோட கலந்து 1 லிட்டரை கரைச்சதை 100 லிட்டர் தண்ணியோட கலந்து தெளிச்சிருங்க. அல்லது அந்த திரவத்தை முடிஞ்ச அளவுக்கு 3 கிலோ நம்ம எடுத்தோம் அப்படின்னா நல்லா கழுவிட்டு வடிகட்டி இந்த திரவத்தை 200 லிட்டரோட கலந்து எந்த பயிருக்கும் 1 ஏக்கர் நிலத்துக்கு தரைவழியில் கொடுக்கலாம். இந்த மீன் அமிலம்ங்கிறதோட முக்கியத்துவம் என்ன தெரியுங்களா? எந்த ஒரு உணவு நிலத்தில் கொடுத்தாலும் அது நைட்ரேட்டாவோ சல்ஃபேட்டாவோ மாறி தான் பயிருக்குள்ளே போகும். அமினோ அமிலமாக மாறி தான் உடம்புக்குள்ளே போகும். நம்ம என்ன சாப்பிட்டாலும் வயிற்றுக்குள்ளே போய் குடலில் செரிக்குது. செரிமானம் ஆகி நம்ம உடம்புக்கு சத்தாகிற மாதிரி ஒரு அமினோ அமிலமாக மாறி நம்ம உடம்புக்குள்ளே போகுது. பார்த்திங்களா நம்ம சாப்பிட்றது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம்னா, நம்ம கஷ்டப்படாமல் அதை அமினோ அமிலமாகவே மாற்றி கொடுக்குறோம். அப்போ எந்த ஒரு நிலத்தில் இதை கொடுத்தீங்கன்னா முறையான வளர்ச்சி, டக்கு 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 டக்குன்னு வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். அது எந்த ஒரு பயிராக இருந்தாலும், எந்த நிலமாக இருந்தாலும் நீங்கள் இதை கொடுக்குறப்ப ஒரு மிகச்சிறந்த வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். தெளிப்புக்கு 10 லிட்டருக்கு 100 மில்லி கலந்து தெளிக்கணும். தரைவழி கொடுக்கணும்னா எந்த பயிருக்கும் எந்த நிலத்துக்கும் 1 ஏக்கருக்கு 3 லிட்டருக்கு 200 லிட்டரில் கலந்து கொடுக்கணும். 10 நாளைக்கு ஒரு முறை. மீண்டும் சந்திப்போம்.